Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நார்மலான ஒரு காட்டன் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறோங்க. நம்ம லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணிருப்போம், பாத்துட்டீங்க. காட்டன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். அதுவும் இன்னைக்கு வந்துட்டு அளவு எடுத்த பாடியில இருந்து அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சுதான் நான் வந்துட்டு கட் பண்ண போறேன். பாருங்க, அளவுகள் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து அழிச்சு விட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா. இதை வந்து வேற ஒரு பக்கம் எடுத்து எழுதி இருந்தேன். ஆனாலும் அதை போய் தேடுறதுக்கு ஒரு வளையா மாதிரி தானே தான். இதுன்னா டக்குன்னு முன்னாடியே இருந்துச்சு, அதனால டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். சோ இந்த அளவுகளை வச்சுதான் நான் வந்துட்டு கட் பண்ண போறேன். நீங்க பாடியில இருந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க காட்டன் பிளவுஸ் அப்படின்னா பேக் சைடு மார்க் பண்றப்ப 1.5 இன்ச் நீங்க வந்துட்டு கூட்டிக்கணும். அதாவது மொத்த அளவை 2ஆ பிரிச்சுட்டு அதை வந்துட்டு 1.5 இன்ச் மட்டும் நீங்க டோட்டல் பண்ணா போதும். இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா 36 இன்ச், அதுல பாதி 18 பிளஸ் 1.5 அப்படின்னா 19 இன்ச்சு. அப்ப 19 அப்படின்னா நம்ம இதுல மார்க் பண்றப்ப என்ன பண்ணுவோம், 9.25 இன்ச் மார்க் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். சோ அளவெடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கறது நம்ம கிளாஸ்ல அவ்வளவு டீடைலா போட்டிருப்போம். சோ அதனால நீங்க வேணும்னா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் தானே, எப்படி இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், செம்ம தெளிவா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து காட்டன், அந்த கலம்கரி மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, பியூர் காட்டன், அதுதான். பாருங்க, நல்லா அகலமா இருக்கும். இது ஆக்சுவலா 90 சென்டிமீட்டர் தான். இருங்க, நானே இன்னும் செக் பண்ணல. சிலது 80 இருக்கும், சிலது 90 இருக்கும். இது வந்து கரெக்டா 90 இருக்கு. இது வந்து நம்ம கிட்டே எடுத்த பிளவுஸ், நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு மெட்டீரியல். சோ அதனால கஸ்டமர் நம்ம கிட்டே தான் எடுத்து தைக்க சொல்லியிருக்காங்க. 10 பிளவுஸ் தைக்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால நான் இப்ப வந்து 1 வெட்டுறேன், அப்புறம் மீதி அப்படியே மேல போட்டு போட்டு வெட்டிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, கீழே நம்ம மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் எல்லாம் விட்டுக்கிறேன். எனக்கு வந்து இதுவே போதுமானதா இருக்கும். உயரம் வந்துட்டு 15 இன்ச்சுங்க. சோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே வந்துட்டு பிளவுஸ்ல எழுதி வச்சிருவேன், இப்பயும் எழுதுவேன், கடைசியா வந்துட்டு எழுதிப்பேன். பாடி வந்து எவ்வளவு சொன்னேன், 19. அப்ப அதுல பாதி 9.25. சோ 9.25 இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு வந்துட்டு 8 இன்ச்சு. சோ 8 அப்படின்னா இந்த இடத்துல 8 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு, பின்னாடி நம்ம வந்துட்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு 1 இன்ச்சு மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 மார்க்கையும் ஃபர்ஸ்ட் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மேல உயரம் கோடு போட்டோம் பாத்தீங்களா, அந்த மார்க்கையும் கோடு போட்டுக்கலாம். பின் கழுத்து பாத்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் அவங்களுக்கு. சோ பின்னாடி வந்துட்டு 9 அப்படின்னா, இப்ப இது பாருங்க காட்டன் பிளவுஸ். சோ காட்டன் பிளவுஸ்க்கு கண்டிப்பா நீங்க அரை இன்ச்சு அதிகப்படுத்தணும் உயரத்தை. நார்மலா நீங்க வந்துட்டு 1/4 இன்ச்சு தான் உயரம் அதிகப்படுத்திருப்பீங்க, ஆனா அரை இன்ச்சு அதிகப்படுத்தணும். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். சோ 9 அப்படின்னா 10 இன்ச்சு நான் வந்துட்டு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்துட்டு 6 இன்ச்சு. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு 2 அளவு வைப்போம். இதுதான் நம்ம வந்து ஃபிட்டிங்கா தைச்சு கொடுக்கணும். கஸ்டமர் எப்படி சொல்றது, அவ்வளவு பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வந்து கவனம் இருக்கணும். இப்ப இவங்களுக்கு 6.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் நான் எழுதியிருக்கேன். நான் வந்து சும்மா எல்லாம் சொல்லல, உங்களுக்கு இது தெளிவா தெரியுதா? தெளிவா தான் தெரியுதா? வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க, இந்த இடத்துல எழுதியிருக்கேன் கழுத்து அகலம் 6.5, ஷோல்டர் வந்துட்டு 2.25 போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, பென்சில் வந்து கழுத்து அகலம் 6 அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி முன்கழுத்து பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு, பென்சில்ல முன்கழுத்து 6.5 போட்டிருக்கேன். இந்த பென்சில் இருக்கிற அளவுகள்லாம் வந்துட்டு காட்டன் மெட்டீரியலுக்கு. சோ அதை வந்து நான் தெளிவே எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து வீட்டு யூஸ்க்கு, அவங்க வந்து ஏதோ கம்பெனில வேலை செய்யறாங்க. சோ அதனால கம்பெனிக்குள்ளார போட்டுக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பா வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் பெர்ஃபெக்டா நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா நான் பின்னாடி வந்துட்டு 9 இன்ச்சு கழுத்து உயரம் வச்சுட்டேன்னா, கழுத்து அகலம் வந்து காட்டன் அப்படின்னா 6 இன்ச்சு தான் போட்டிருக்கேன். சோ 6னா அதுல 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணுங்க. 2.25, 3ல 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மார்க் வந்துட்டு கோடு போட்டுடலாம். ஏன்னா காட்டனை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு லூஸ் கொடுக்கும் பாடியில போட்டா, அதனாலதான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ ஷோல்டரோட அகலம் பாத்தீங்கன்னா அதே 2.25 தான் வைக்கிறேன். 2.25 பிளஸ் தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நார்மலா லைனிங் அப்படின்னா நம்ம வந்து இப்ப 6 இன்ச்சு வைக்கிறோம்னா 2.5 தான் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா அது லைனிங் பிளவுஸ் திக்கா இருக்கும், கண்டிப்பா வந்துட்டு ஷோல்டர் லூஸ் ஆகாது. அதனால அது வந்து எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். ஆனா காட்டன் அப்படின்னா கண்டிப்பா மைல்டா லூஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அந்த 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சீங்கன்னா தான் அந்த ஷோல்டர் வந்து இப்படி இழுத்துட்டு வராம நீட்டா இருக்கும். சோ அதுக்காக நான் வச்சிருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம வந்து கழுத்தோட உயரம் 9.5 பிளஸ் அரை இன்ச்சு சேர்த்திக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது ரீசன் இப்ப நான் சொல்றேன், அது தைக்கிறப்பதான் சொல்லணும். பட் நான் இப்பவே சொல்லிடுறேன், ஏன்னா தைக்கிறப்ப வீடியோ எடுக்க முடியுது என்னன்னு தெரியல. இப்ப நார்மலா நீங்க வந்துட்டு ஷோல்டர் தைக்கிறீங்க அப்படின்னா இப்படி வெட்டியிருப்பீங்க, இப்படியே தைச்சிருவீங்க. ஆனா காட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 1/4 இன்ச் வந்து கழுத்து பகுதி மட்டும் பாருங்க, கழுத்துக்கிட்ட மட்டும் இங்க 1/4 இன்ச்சும்
ஷோல்டர் கிட்ட வர வர அதே அளவு தான் பிடிக்கணும். ஷோல்டரை வந்து கம்மி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிராஸா பிடிக்கணும். ஸோ அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா, இந்த சிலரெல்லாம் சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் கொக்கி போடுற இடத்துல லூஸா இருக்குது, கழுத்து லூஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு வேலை நீங்க தைக்கிறப்ப ஏதாவது கழுத்து சீடி அடிக்கிறப்ப இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இது சரி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா காட்டன் அப்படிங்கிறதுனால நம்மளே அறியாத மேபி அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு கழுத்து பகுதியில மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து பிடிப்போம். ஸோ கழுத்து பகுதி 1/4 இன்ச்சு நீங்க வந்து சேர்த்து பிடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கழுத்து மேலே ஏறும்ல. அப்ப கழுத்து மேலே ஏறப்போ நான் நார்மலா 9 தான் வச்சிருந்தேன், அந்த 1/4 இன்ச்சு தான் சேர்த்திருந்தேன் அப்படின்னா தைச்சு முடிக்கிற பாத்தீங்க அப்படின்னா 8.25 சாரி 9.25 அப்படித்தான் வரும். அப்ப 1/4 இன்ச்சு கம்மியாயிரும். அதனாலதான் நானே இங்க 1/4 இன்ச்சு சேர்த்திட்டேன். அப்படிங்கிறப்ப இந்த 1/4 இன்ச்சு அட்ஜஸ்ட் பண்றப்ப இது வந்து சரியா போயிடும். ஸோ அதனாலதான் இது வந்து காட்டனுக்கு மட்டும்தான், ஃபுல் வாயில் காட்டன் அந்த மாதிரி லைனிங் இல்லாம தைக்கிற துணிக்கு மட்டும்தான். நீங்க லைனிங் துணிக்கு இப்படி பண்ணிடாதீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கோக்கி மட்டும் இப்படி இருக்கட்டுமா இருக்கும், போடவே முடியாது. அதனால அதுக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. காட்டன் பிளவுஸ்க்கு மட்டும் நீங்க உயரம் மார்க் பண்றப்ப எக்ஸாக்ட் உயரத்துல வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. தைக்கிறப்ப ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கை ஜாயின் பண்ண போறீங்க பாருங்க, அந்த சமயத்துல மட்டும் 1/4 இன்ச்சு பிடிச்ச போது எச்சா பிடிக்க கூடாது. ஸோ 1/4 இன்ச்சு கழுத்துக்கிட்ட பிடிச்சிட்டு ஷோல்டர் எல்லாம் அதே அளவுதான். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கழுத்து லூசுங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகே, இப்போ வந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்றோம். ஸோ ஆம்கோல் வந்து இவங்களுக்கு 8.5 இன்ச்சு. ஸோ 8.5 இன்ச்சு அப்படிங்கிறதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் உயரத்துல இருந்துட்டு 13.5 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்றேன். இந்த இடத்துல 8.5 இன்ச்சு உயரம் வைக்கிறோம். ஸோ 8 இன்ச்சு உயரம் வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மேல போன மாதிரி இருந்துச்சு, அதனால நான் 8 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். நமக்கு கட் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் 8.5 இங்க எழுதிக்கிறேன், சரியா? ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். சம்டைம் அதுவும் தப்பா போயிடும், அது வேற விஷயம். ஸோ இப்போ வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சென்டர்ல இருந்துட்டு 1 இன்ச்சு தான் விடுவேன், அதுக்கு மேல விடுறது இல்லை. எனக்கு இதுவே கரெக்டா இருக்கு. விட்டுட்டு இப்போ வந்து நான் செக் பண்றேன். 8 அப்படின்னா பாடியில மார்க் பண்றப்ப சொல்லியிருக்கேன் 1/4 இன்ச்சு கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ 8.25 இருந்தா போதும். நான் மேல பாருங்க தைக்கிறதுக்கு அரைஞ்சு விட்டுட்டு தான் செக் பண்றேன். இது வந்து அப்ராக்சிமேட்டா தான். கரெக்டா எனக்கு வந்து 8 இன்ச்சு வருது. அப்ப நான் அந்த வளைச்செல்லாம் கொண்டு வரப்ப கரெக்டா எனக்கு 8.25 வந்துடும். நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வளைக்கிறது நான் இப்படியே கையிலே தாங்க வளைச்சுக்கிறேன், இந்த ஸ்கேல் யூஸ் பண்றதே இல்லை. எனக்கு அதுவே கரெக்டா தான் வருது. இதெல்லாம் பிராக்டிஸ்ல தான் வரும் உங்களுக்கு. இப்ப வளைச்சிட்டேன். இப்ப செக் பண்ற பாருங்க, மேல அரைஞ்சு விட்டுட்டு இப்ப எங்கெல்லாம் வளைச்சோமோ அந்த வளைச்சு கோட்டுக்கு மேலேயே கரெக்டா விடணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டா, இப்ப வந்து எக்ஸாக்டா கரெக்டா 8.25 வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? அப்ப எனக்கு வந்து சரியா போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ஆம்கோல் வந்துட்டு வச்சுக்கிறது. இப்போ இந்த ஆம்கோல் சைஸ் இவங்க பாடிக்கு கரெக்டான சைஸுங்க. சிலருக்கு இது சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு ஆம்கோல் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு இருக்குது. 5.5க்கு ஒரு புள்ளி வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஹைட் அப்படிங்கிறது பாடிக்கு பாடி வித்தியாசப்படும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். கழுத்து எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வெட்டி எடுத்துடலாம். காட்டன் தானே, அதனால கழுத்து ரவுண்டு தான் வைக்கிறோம். ஸோ அதனால நம்ம கழுத்துமே வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க வெட்டியாச்சு. இப்போ கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் ரவுண்டு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். கழுத்து வெட்டிட்டோம், அதனால அங்க தேவையில்லை. ஓகே, பாருங்க ரொம்ப ஈஸியா கொஞ்சம் குயிக்காவே வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு இது காட்டனுங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க 10 10 ஆம்கோல் ரவுண்டு 4 சரியா தான் மடிச்சுக்கணும். எக்கறத கொண்டு முன்ன பின்ன போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது லைனிங் பிளவுஸ் அப்படின்னா லைனிங்ல உள்ளதான் ஒட்டு வரும். அது வந்து வெளியில தெரியாது, எவ்வளவு பெருசு போட்டாலும் தெரியாது. ஆனா இது வந்துட்டு காட்டன் துணி அப்படிங்கறதால ஃபுல் பிளவுஸ் இது தானே. அப்போ ஒரு சைடு மட்டும் நீங்க உண்டுனா ஒட்டு போட்டீங்க அப்படின்னா அசிங்கமா ஒரு பக்கம் தெரியும் இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா தான் நீங்க மடிச்சுக்கணும். ஓகே, கீழே பாருங்க நம்ம மடிச்சு எம்மிங் பண்ணாலும் சரி, தையல் போட்டாலும் சரி, அதுக்கு இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு துணி விட்டுக்கோங்க. நாங்க வந்து இதுக்கெல்லாம் தையல் தான் போடுறோம், எம்மிங் பண்றது இல்லை. கை நீளம் வந்துட்டு 7 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட்ல 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கச்சை பகுதி கம்மி பண்றது 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். கை சுற்றளவு வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ அதுல பாதி 7 இன்ச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மார்க் வந்து கோடு போட்டுடலாம். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு சொன்னாங்க? 8.5 இன்ச்சு. ஸோ கையில மார்க் பண்றப்பல அதே எக்ஸாக்ட் 8.5 இன்ச்சு தான் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணணும். இது பாருங்க துணி நல்லா அகலமா இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இதுவே சரியா போச்சு, ஒட்டு வராது. இதுல வராது, ஃபுல் வாயில் வருது பாத்தீங்களா, அதுல வேணா வரும். இப்ப கை ரவுண்டையும்
ஆம்ஹோல் ரவுண்டையும் ஃபர்ஸ்ட் கோடு போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு கிளாத் வேணுமோ 2 இன்ச் வரைக்கும் விட்டா போதுங்க, அதுக்கு மேல விடக்கூடாதுங்க. ஓகே, விட்டாச்சு. இப்ப கை வந்துட்டு வளைக்க போறேங்க. சென்டர்ல இருந்துட்டு 2 இன்ச் விட்டுறலாம். விட்டுட்டு கழுத்து வளைக்க ஆரம்பிச்சிடலாம். வளைக்கிறதும் லைட்டா முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நான் வளைக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி வளைச்சிட்டனாலும் வெட்டுறப்ப நான் வந்து கரெக்டா வெட்டிக்குவேன். ஓகே, இப்ப வந்து வளைச்சாச்சு. இது வெட்டிக்கலாம். நீங்க வந்து இது வளைக்கிறதுக்கு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு உண்மையால இது எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்டிப்பா வந்துட்டு பிராக்டிஸ்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். சும்மா இப்படி வளைங்க அப்படி வளைங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ பிராக்டிஸ் பண்ணி தான் நீங்க வந்து இதை கத்துக்க முடியும். ஓகே, வெட்டிட்டேன். இப்ப சென்டர்ல வந்துட்டு ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். இங்க வந்து கொஞ்சம் கிராஸாவே எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்படி மடிச்சு அடிக்கிற பாத்தீங்கன்னா கிராஸ் இருந்தாதான் கரெக்டா வரும். தெரியுதுங்களா? இதுக்கே பாருங்க சரியா போச்சு. அதுக்காக தான் கிராஸ் எடுக்க சொல்றது. ஓகே, இப்ப அவ்வளவுதான் வெட்டியாச்சுங்க. அளவுகளை வந்து நான் எழுதிடுறேன். 7, 14. ஓகே, இப்ப வந்து கை குடஞ்சு விட போறோம். கை குடஞ்சு விடுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 துணி மட்டும் எடுத்துக்கலாம். இது 4 ஒரே அளவுல இருக்குது, அதுவும் எக்ஸாக்டா இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம மார்க் மேல தெரியுற மாதிரி இப்படி குப்பர் கமுத்தி போட்டுக்கலாம் கிளாத்தை. ஓகே, ஆம்ஹோல் வந்து சென்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 8 அப்படின்னா 4.25 இன்ச் வரும். ஸோ 4.25 இன்ச் இங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல உயரம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் போதும். எக்காந்து கொண்டு எக்ஸ்ட்ரா கம்மியா நீங்க விடாதீங்க. ஸோ இந்த இடத்துல லைட்டா அந்த கோடு போட்டுட்டு அப்புறமா வெட்டிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குடஞ்சு விடுறதுக்கு இது தவிர எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தேடு இல்ல. நானும் அதுக்கு மேல ட்ரை பண்ணனது இல்ல. இதுதான் எனக்கு ஈஸியாவும் இருக்கு, பெர்ஃபெக்டாவும் இருக்கு. ஓகே, இதை வந்து வெட்டிக்கலாம். இதை நான் வெட்டுறேன்ல, என்னதான் வெட்டினாலும் அண்ணா தைக்கிறப்ப அதை லைட்டா அந்த கார்னரை துளியுண்டு வெட்டாம விட மாட்டாரு. அவருக்கு அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பெர்ஃபெக்டா வளையணுமாமா. அது சம்டைம் நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் போவோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குடஞ்சு விட்ட பகுதி தெரியணும் அப்படிங்கறதுனால. ஓகே, ஸ்லீவ் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்றோம். இது வந்து கிராஸ் கட்டிங் தான். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னா இந்த தனித்தனியா இருக்கிற கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பேக் போர்ஷன் எடுத்து ஃப்ரண்ட்ல அப்படியே கிராஸ்ல போட்டுக்கலாம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து கிராஸ் வருதோ அவ்வளவு தூரம் போட்டுக்கோங்க. கிராஸ் செக் பண்ணிட்டு கூட போடுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் துணி முன்ன பின்ன அந்த கரை பீஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டு போடுற மாதிரி ஆயிருப்போது ஷோல்டர் கிட்ட. ஸோ அது மாதிரி அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் துணி இருக்கணும். ஏன்னா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு கொஞ்சம் கிளாத் இருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. துணி கம்மியா இருந்தா கீழே இழுங்க. அதுக்காக வந்துட்டு கிராஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லா அளவுகளையும் நான் கோடு போட்டுக்கிறேன். கோடு போடுறதுக்கு கோடு போட்டுக்கலாம். சும்மா அப்படியே லைன் போடுறதுக்கு அப்புறம் சும்மாவே லைன் போட்டுக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, இங்க வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு பாருங்க அந்த ஒயரை வந்து பத்தாம தான் இருக்கு. இந்த இடத்துல கம்மியா தான் இருக்கு. அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும், ஒன்றும் பிரச்சனை. கிராஸ் எடுப்போம்ல அட்ஜஸ்ட் ஆயிக்கும். சைட்லயும் கொட்டு போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, கையோட இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு சைட்ல கிளாத் விடுவோம் பாத்தீங்களா, அது வந்துட்டு விட்டுக்கலாம். இப்ப உயரம் எந்த இடத்துல அர்க்கட் பண்ணிருக்குமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்துட்டு எந்த இடத்துல அந்த உயரம் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் வந்து 2 இடத்துல மேலையும் சென்டர்ல ஒரு இடத்துல பண்ணிக்கோங்க போதும். அப்புறம் ஆம்ஹோல் வந்துட்டு அங்கங்க அந்த ரவுண்டுக்கும் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிட்டேங்க. பேக் கிளாத் வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இது வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே உயரத்தை தான் வந்துட்டு கோடு போட்டுப்பேன். அடுத்தது கழுத்தோட அகலம். இங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு மேல ஒரு இடத்துல கீழே ஒரு இடத்துலயும் கொஞ்சம் நீளமா போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது கம்மி பண்ணிக்கலாம். கொக்கி பார்ட் வி பார்ட் அப்பதான் அந்த ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். அதுக்காக ஃப்ரண்ட் கழுத்தோட உயரம் 6.5 இன்ச் தான். ஸோ லைனிங் அப்படின்னா அவங்க 7 வைப்பாங்க. காட்டன் அப்படிங்கிறதுனால அவங்க 6 தான் வைப்பாங்க. பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்றப்பையும் 6.5க்கு நான் 7 மார்க் பண்றேன். சரிங்களா? ஃப்ரண்டோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச்சு. ஸோ 13 ஷோல்டர்ல இருந்து 13.5 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க, பட்டி அவங்களுக்கு எவ்வளவு பெருசு வரும் பாருங்க. ஏன் அப்படின்னா அவங்க நல்லா இறக்கம் போடுறாங்க. ஆனா அவங்க ஃப்ரண்ட் உயரம் நம்ம எவ்வளவு வைப்போமோ அதுதான் வைப்போம். உயரம் ஜாஸ்தியா போடுறாங்கிறதுக்காக ஃப்ரண்ட் உயரத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. அப்ப வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்காது. அந்த ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு மாதிரி பிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஷார்ப்பா இருக்காது. ஸோ அதனால அந்த ஃப்ரண்டோட உயரம் நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படிதான் வைக்கணும். என்னன்னா பட்டி மட்டும் பெருசா இருக்கும். என்னுடைய நான் பிளவுஸ் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட்டி வந்து ரொம்ப பெருசா சுருண்டு தான் போகும். அது எனக்கு வயிறு இருக்கிறதுனால அந்த மாதிரி சுருண்டு போகும். அதுக்காக எல்லாம் நம்ம வந்துட்டு பட்டி சின்னது பண்றோங்கிற பேர்ல முன்னுயரத்தை அதிகப்படுத்தக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நான் 13 இன்ச்சு எங்க மார்க் பண்ணணும் அந்த இடத்துல வந்துட்டு நான் கோடு போட்டுக்கிறேன். நான் நேரா கோடு போடணும் அப்படிங்கறதுனால 2 பக்கம் அளவு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோடு போடுறேன். அப்புறம் கழுத்தோட உயரம்
அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா 6 இன்ச் வைக்கணும். ஆனா இப்ப நம்ம 6 தான் வச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே கழுத்தை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப குறுகலா இருக்கும். அதனால லைட்டா வந்துட்டு நீங்க அகலப்படுத்திக்கணும். சோ இது வந்து எல்லாத்துக்கும் தேவையில்லைங்க, சில பேருக்கு தான் கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகே, இப்ப பாருங்க நான் எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து வெட்டிடுறேன். பாருங்க இது வந்து 90 சென்டிமீட்டர் தான். ஆனாலும் கரெக்டா போச்சு. நம்ம துணி வந்து இந்த கீழே வந்து பத்தாது போகல, அப்படியெல்லாம் எதுவும் போகல. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் லைனிங் பிளவுஸ் கட் பண்றது. அது 90 சென்டிமீட்டர் தான் லைனிங்கே. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து 10 துணி. அதுக்கு ரீசன் என்னன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். இப்ப லைனிங் அப்படின்னா சேர்த்து இருக்கும். இப்ப இவங்களுக்கே லைனிங் பிளவுஸ் அப்படின்னா 14 தான். ஸோ சாதா பிளவுஸ் அப்படிங்கறதுனால தான் 13 அவங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து துணி பத்தாது. காட்டன் அப்படின்னா இந்த ஒயர் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கம்மியா தான் இருக்கும் ஓரளவுக்கு. அப்ப அது வந்து அட்ஜஸ்டபிள் ஆயிருக்கும். பாருங்க நான் மறக்காம 13 இன்ச்சுக்கு எங்க மார்க் பண்ணணும் அங்கதான் வெட்டுறேன். எக்ஸ்ட்ரா வெட்டுறது பத்தி ஒண்ணு இல்ல, மறுபடியும் வெட்டி எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த கிளாத் ஏன் வேஸ்டா போயிடும் இல்லையா, துளி துளியா வெட்டி போட்டா. அதனால உஷாரா வெட்டிக்கிறது நல்லது. சப்போஸ் இறக்கம் வந்து அவங்க பின்னாடி இறக்கம் கம்மியா போடுவாங்க, ரொம்ப கம்மியா போடுவாங்க. ஆனா ஃப்ரண்ட் அவங்களுக்கு அதிகமா தேவைப்படும். அப்படிங்கிறப்போ இதுதான் எக்ஸாக்டா நம்ம சேர்த்து விடணும். அப்படிங்கிறப்ப நம்ம தப்பா வந்து வெட்டிடக்கூடாதுல்ல. அதனால நீங்க வந்து கொஞ்சம் கவனமா வெட்டிக்கோங்க. ஓகே, இப்ப வந்துட்டு பேக்கி வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு வெட்டிட்டேன். இப்ப சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றோம். கிராஸ் பட்டிக்கு பாருங்க எப்பயும் போல பிளவுஸ் வந்து ஷோல்டர் 2ஆ பிடிச்சுக்கிறேன். கீழே வந்துட்டு 2ஆ பிடிச்சுக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த இடத்துல சென்டர் வந்து லைட்டா ஒரு கீறிட்டுனா அந்த இடத்துல மார்க் விழுந்துரும். ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து தான் கிராஸ் பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணணும். கிராஸ் பட்டி பாருங்க 2 இன்ச்சு தான் நான் மார்க் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால 2 இன்ச்சு தான் மார்க் பண்றேன். ஸோ இங்க 2 இன்ச்சும் இங்க 2 இன்ச்சும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பிளவுஸ பார்த்தோன்னே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ என்ன இவ்வளவு பெரிய பட்டி இருக்கு, கண்டிப்பா இந்த பிளவுஸ் பத்தாது அப்படி இப்படிமாங்க. நிறைய பேர் இங்கேயே அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏங்க நீங்க கொடுத்த அளவு பிளவுஸோட அப்புறம் நீங்க ஒயரம் வைய அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணும், ஒயரம் வைக்கிறப்ப பட்டி பெருசாதாங்க செய்யும். உங்களுக்கு அதெல்லாம் என்னங்க, நீங்க போட்டு பார்த்துட்டு பத்தல அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் அடியில நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வந்து பட்டிக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங் வராது போறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது மீன்ஸ் பட்டி பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிட்டிங் வராது அப்படிங்கறது தப்பு. பட்டி பெருசா போறதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்க பேக்கோட உயரம் ரொம்ப ஜாஸ்தி போடுவீங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு பட்டி பெருசா தான் வரும். எனக்கெல்லாம் மானாவரியே வரும். ஓகே, அவ்வளவுதாங்க. காட்டன் பிளவுஸ் வந்துட்டு நான் வெட்டிட்டேன். கண்டிப்பா நான் வந்து ரொம்ப தெளிவா தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து குயிக்கா சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் வேக வேகமா சொன்னேன். உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா இந்த விஷயத்துல இந்த இடத்துல எனக்கு வந்து டவுட் இருக்கு, கிளியரா சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு வந்து செப்பரேட்டா வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சு நீங்க வந்து பெர்ஃபெக்டா டெய்லர் ஆகணும், எந்த டவுட்டுமே இல்லாம எந்த மிஸ்டேக்குமே இல்லாம தைச்சு பழகணும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டே இருக்கு. நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் டீடைல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.